பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. அன்பான பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்றதான தலைப்பிலே கடந்த 3 நாட்களாக நாம் இந்த லெந்து காலத்திலே கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய பண்டிகைகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்றதான தலைப்பிலே இன்றிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அன்பான பிள்ளைகளே, கர்த்தருடைய பண்டிகைகள் 7 பண்டிகைகளை பிதாவாகிய தேவன் யூதர்கள் வருஷந்தோறும் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அந்த பண்டிகைகளிலே 7 4 பண்டிகைகளிலே ஆண்டவராகிய இயேசுனுடைய சிலுவை மரணத்தை குறித்ததான ஆவிக்குரிய அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது. அன்பான பிள்ளைகளே, முதலாவதாக பஸ்கா பண்டிகை, இரண்டாவதாக புளிப்பில்லாப்ப பண்டிகை, மூன்றாவதாக முதற் பலன்களின் பண்டிகை, நான்காவதாக பாவ நிவாரண நாள். இந்த 4 பண்டிகைகளிலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து நாம் தியானிக்க முடியும். இன்றைக்கு பஸ்கா பண்டிகையினுடைய இன்ட்ரோடக்ஷன், அறிமுகத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பஸ்கா பண்டிகை ஆசரிப்பதற்கு தொடங்குவதற்கு முன்பதாக அவர்கள் செய்கிறதான சில காரியங்களை, ஆயத்தங்களை இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். பஸ்கா பண்டிகை தொடங்கும் பொழுது அவர்கள் அந்த பஸ்கா பண்டிகையில கடைபிடிக்கிறதான 15 படிகள் இருக்கிறது. அந்த படிகளை குறித்து, அந்த 15 படிகள், அந்த பஸ்கா பண்டிகையில் என்னென்ன செய்வாங்கன்னு சொல்லி வருகிற நாட்களில் நாம் கர்த்தர் சித்தமான நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த பஸ்கா பண்டிகை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த பஸ்கா பண்டிகை ஒவ்வொரு வருஷமும் ஆபீப் மாதம் 10ஆம் தேதியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆபீப் மாதம் 10ஆம் தேதியிலே ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 14ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் அதை இவர்கள் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ பஸ்கா பண்டிகை தொடங்கல. பஸ்கா பண்டிகைக்கு இவர்கள் 10ஆம் தேதியிலிருந்து ஆயத்தப்படுகிறார்கள். இவர்கள் பஸ்கா பண்டிகை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக 2 காரியங்களை செய்வார்கள். முதலாவதாக அவர்களுடைய வீடுகளிலே புளிப்புள்ள அப்பம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த புளிப்புள்ள அப்பத்தை என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அவருடைய வீடுகளிலிருந்து விளக்க ஆரம்பிப்பார்கள். ஏன்னா இது எப்படி ஆரம்பிக்கும் என்று சொன்னால், வீட்டுக்கு வெளியே அவர்கள் தீ மூட்டி விடுவார்கள். வெளியே ஒரு சின்ன ஒரு நெருப்பை மூட்டிட்டு அப்பா என்ன செய்வாருன்னு சொன்னால், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர், 4 பிள்ளைகள் இருப்பான்னு சொன்னால், அந்த 4 பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி புளிப்புள்ள அப்பங்களுடைய 4 துண்டுகளை ஒரு சின்ன ஒரு பேப்பர், ஒரு சின்ன ஒரு துணியிலையோ இல்லை டிஷ்யூ பேப்பர் மாதிரி ஒரு சில விஷயங்களில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதை சுருட்டி ஏதாவது ஒரு மூலையில் மறைவாக வைத்து விடுவாங்க. இப்போது அப்பா சொல்லுவார், நம்முடைய வீட்டில் புளிப்புள்ள அப்பங்கள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தேடி கண்டுபிடித்து அதை நீங்கள் எடுக்காதீங்க, என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நான் அதை எடுக்கிறேன் என்று சொல்லி தகப்பன் சொல்லுவார். இப்போ இந்த பிள்ளைகள் போய் தேடுவாங்க, மூளை முடுக்குகள்லாம் தேடுவாங்க, புளிப்புள்ள அப்பம் எங்காவது இருக்கான்னு சொல்லி தேடுவாங்க. தேடி அதை கண்டுபிடித்து என்ன செய்வார்கள் சொன்னால், அதை தொட மாட்டாங்க. அப்பா இடத்துல வந்து சொல்லுவாங்க, அப்பா அந்த மூளையில் அந்த இடத்துல அந்த நாற்காலிக்கு கீழே புளிப்புள்ள அப்ப துண்டு இருக்கிறது என்று சொல்லி அப்பா கிட்ட சொல்லுவாங்க. அப்பா என்ன செய்வான்னு சொன்னால், இந்த பறவையினுடைய இறகு இருக்குது பார்த்தீங்களா, பறவையினுடைய இறகையும் ஒரு சின்ன ஒரு கரண்டியம் கொண்டு போயிட்டு என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, கைகளால் தொடாமல் மென்மையாக மெதுவாக அந்த அப்பத்துண்டை அப்படியே அந்த கோழியின் இறகை கொண்டு அப்படியே ஸ்பூனுக்கு எடுத்து அதை கொண்டு போய் வெளியே எரிந்து கொண்டிருக்கிறதான நெருப்பில் போட்டு விடுவார். இது முதல் படி. இதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், உனக்குள்ள இருக்கக்கூடியதான பாவத்தை நீதான் கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கக்கூடிய பாவத்தை நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும். அதை நாம் மனுஷனிடத்தில் சொல்ல தேவையில்லை. பரம தகப்பனாகிய கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அவர் யாருக்கும் தெரியாமல் அதிகமாய் நமக்கு வலி ஏற்படாதபடிக்கு அதிகமாய் தண்டிக்காமல் அவர் மென்மையாக அதை என்ன செய்வார்னு கேட்டீங்க சொன்னால் எடுத்து போடுவார். அதாவது மட்டாக நம்மை தண்டித்து யாருக்கும் தெரியாமல் நம்முடைய பாவத்தை வெளியரங்கமாக்காமல் அந்த பாவத்தை அவர் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னு சொன்னால் நித்திய அக்கினியில் அவர் போட்டு விடுவார். நம்முடைய பாவத்தை அவர் நிரந்தரமாக நீக்கி விடுவார் என்பதான ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் அந்த பஸ்காவினுடைய ஆயத்தத்திலே காணப்படுகிறது நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள் இருக்கிற பாவங்களை நாம் மனுஷரிடத்தில் அறிக்கை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
கர்த்தரிடத்திலே பரம தகப்பனாகிய கர்த்தரிடத்தில் மாத்திரம் நாம் அறிக்கை பண்ணினால் போதும். அவர் நம்முடைய பாவங்களை வெளியரங்கமாக்கி நம்மை அவமானப்படுத்த மாட்டார். அவர் யாருக்கும் தெரியாமல் அதை மென்மையாக அந்த பாவத்தை எடுத்து அவர் அந்த பாவத்தை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீக்குகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை இந்த ஆயத்தத்தினுடைய முதல் படி குறிக்கிறது. இரண்டாவது படி என்னவென்று சொன்னால், இந்த ஆயத்தத்தில் இரண்டாவது படி என்னவென்று சொன்னால், இவர்கள் 10ஆம் தேதி ஒவ்வொரு வருஷம் ஆபீப் மாதம், அதாவது இது அவர்களுக்கு பிரதான மாதம். இந்த ஆபீப் மாதம் என்று சொன்னால் நம்முடைய கேலண்டர் படி, யூதர்களுடைய கேலண்டர் வேறு, நம்முடைய கேலண்டர் வேறு. இப்போ நம்முடைய கேலண்டர் படி இந்த ஆபீப் மாதம் என்று சொன்னால் மார்ச் அல்லது ஏப்ரல் என்று சொல்லப்படுகிறது. இந்த மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் அவர்களுக்கு ஆபீப் மாதம். அந்த மாதத்தில் 10ஆம் தேதியில் ஒரு ஆண் ஆட்டுக்குட்டியை, பழுதற்ற ஆட்டுக்குட்டியை அவர்கள் தெரிந்து கொண்டு 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த 4 நாட்களும் என்ன செய்வார்கள் சொன்னால், அந்த ஆட்டை ஒவ்வொருவராய் பரிசோதனை செய்வார்கள். இதில் ஏதாவது ஊனம் இருக்கிறதா, ஏதாவது காயம் இருக்குன்னு சொல்லி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் முதற்கொண்டு சிறியவர்கள் மட்டும் அந்த 4 நாட்களும் 10ஆம் தேதி முதற்கொண்டு 14ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் அந்த ஆட்டை பரிசோதனை செய்வார்கள். எல்லோருமே சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இதில் எந்த ஊனம் இல்லை, இது எந்த பழுதும் இல்லை, இது எந்த பலவீனம் இல்லை, இது பஸ்காக்கு, இது நம்ம பலியிடுவதற்கு, இந்த பண்டிகைக்கு பலியிடுவதற்கு உகந்தது என்று சொல்லி எல்லோரும், அந்த வீட்டில் இருக்க எல்லோரும் ஒத்துக்கொண்ட பிறகுதான் 14ஆம் தேதி சாயங்கால வேளையிலே அந்த ஆடு அடிக்கப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சாயங்கால வேளையில தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அந்த ஆடு எப்படியாக சாயங்கால வேளையில் அது ஜீவனை விட்டதோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு 4 நாட்கள் அந்த ஆடு எப்படியாக பரிசோதிக்கப்பட்டதோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிலாத்துவினாலே பரிசோதிக்கப்பட்டார், ஏரோதினாலே பரிசோதிக்கப்பட்டார். யாருமே அவர் மேலே குறைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே பொய்க்குற்றம் தான் சாட்டினார்களே தவிர உண்மையான குற்றத்தை அவர் மேலே எந்த ஒரு குற்றத்தையும் சுமத்த முடியவில்லை. அன்பான பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். இந்த 2 ஆயத்தங்களையும் அவர்கள் செய்வார்கள். அன்பான பிள்ளைகள், 2லையும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை நீக்குகிறவர் இயேசு, நமக்காக பலியானவர் இயேசு. அன்பான பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நினைவு கூறுகிற இந்த வேளையிலே நமக்குள்ளே இருக்கிற பாவங்களை நம் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுவோமாக. எனக்காக பலியான இயேசுவே, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், என்னுடைய வாழ்க்கையிலே நீரே என்னை நடத்தும் என்று சொல்லி நம்முடைய பாவங்கள் நீக்கி போடும்படியாக அவரிடத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போமாக. ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டமாக இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பஸ்காவினுடைய 2 ஆயத்தங்களை குறித்து ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் தியானிக்க உதவி செய்தீர். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை நீக்க நீர் எங்களுக்காய் பலியானீர் என்பதை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே எங்களோடு கூட பேசினுடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், பாவங்களை நீரே ஆண்டவரை நீக்குகிற தேவனாய் இருக்கிறீர். நீக்கி உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.